ஹாய் கைஸ், புது யூடியூப் வீடியோ ஆரம்பிக்கிறோம், வேறு லெவல் ஆக்குறோம் அப்படின்னு நினச்சி நான் உள்ளே வரேன். ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஹாய் கைஸ், ஜெரி ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஜெரி ஸ்டோரி. இப்போ ஃபஸ்ட்டு பிளாக் என்னன்னா, அதே நேரத்தில் இருக்குது வெயில் கைஸ், செம்ம வெயில். எப்பா வெயில் கொளுத்து எடுக்குது. இப்போ மணி 5 ஆனாலும் வெயில் எப்பா முடியலை. நம்ம அமுலுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ பார்த்துட்டு பசங்களுக்கு சில பல ரெசிபி சொல்லித்தரேன். ஸோ அந்த ரெசிபி சொல்லி தந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, கார்க்குள்ள ஏரியா உட்காந்துச்சு, பேசி போட்டாச்சு. முக்கியமான இடம் கைஸ், எல்லாரும் ஒரு மெடிசன் கொடுக்கும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். போலீஸ் பார்த்தாருன்னா 5 minutes later. ஏசி மூஞ்சிக்கோங்கடா. ஆஹா, ஓகே, போலாமா? எங்கள் அம்மா அண்ணன்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலை, ஃபோன் பண்ணுவாங்க சொல்லிக்கலாம், திட்ட போகிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்லோவாக போப்போம். பெட்ரோல் விலை நெத்திக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. எங்கே செய்யுது, ரொம்ப ஏறுது பெட்ரோலு. பேட்டரியிலேயே ஓட்டுறா அப்படின்னா என்ன பண்ணணும்? பேட்டரியிலே ஓட்டணும்னா ஸ்லோவாக ஓட்டணுமா கைஸ்? பேட்டரியிலே ஓடுமா, அப்படியே பிரேக் பிடிச்சா ரீசார்ஜ் பண்ணுமா, கால் எடுத்தால் ரீசார்ஜ் பண்ணுமா. ஆக்சிலேட்டரே அழுத்தலைனா கூட கார் போகும், தெரியுமா? இங்கே பாருங்க, காலு 2 காலு ஆக்சிலேட்டர் அழுத்தல போதே. நான் நினைக்கிறேன் கைஸ், சாரி பார்த்துட்டு போகிறாங்க கைஸ், மறைக்கிறாங்கப்பா. பெரிய ஸ்பீட் பிரேக்கரு வந்துருச்சு. இருங்க, பாட்டி செட் பண்ணிட்டு போவோமா? போகிறோம், போயிட்டு வரோம். ஓகே, இப்போ வந்து என்னை பற்றி சொல்கிறேன். என் பேர் ஜெரி பிரவீன். நீங்கள் என்ன ஜெரினே கூப்பிடணும், அங்கே இருக்கிற அவனா கூப்பிடணும். ஓகே, ஸோ லைஃப் ஒரு மாதிரி டல்லாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டல்லான வாழ்க்கை என் கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஆரம்பித்தது ஜெரி ஸ்டோரி. பேர்லேயே இருக்குங்க, ஜெரி ஸ்டோரின்ட்டு. ஸோ என்னோட கதையை எல்லோரும் சேர்ந்து கேட்க போகிறோம். பிடிச்சா கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாலியாக தான் இருக்கும். இப்போ இதில் கஷ்டம் என்னன்னா, நான் ரொம்ப நேரம் எடுப்பேன், 1 hour 2 hour எடுப்போம். அதை வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு என்னால் போட முடியும்னு நினைக்கிறேன். இந்த 20 நிமிஷத்தையும் நீங்கள் தாண்டி பார்த்துட்டீங்கன்னா வேற லெவலு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இல்லை நான் அதை சொல்கிறேன். ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்துச்சுன்னா ஜெரி ஸ்டோரியில எடிட் கட்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்னால நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது. இனிமேல் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்க ஸ்டேஜ். நான் ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது எடிட்டு இது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோ ஆயிரும் கொஞ்சம் ப்ரோ ஆயிரும். இன்னொன்று, இந்த கார் எனக்கே தெரியாது. ஃபோன் பண்ணி காருங்கடா நாயே கேப்பாப்புல. ஏய், சிக்னல் போட்டாங்கன்னா 9 8 7 6 5 4 3 2. 15 செகண்ட் தான் சிக்னல் போட்டா என்ன அர்த்தம்? 15 செகண்ட் தான் போடுறாங்க கைஸ். இது ரொம்ப போகுது. ஓகே கைஸ், இப்போ அதாவது எங்கேருந்து வருதுன்னா, கரெக்டாக அப்படியே ஐயர் பங்களா ரோட்ல இருந்து அப்படியே 3 மாடி போகிற ரோடு. இப்படி வண்டியில் போகிறவங்க எல்லாம் 3 மாடி போவாங்க. அப்படியே அங்கே ஒரு யூட்டர்ன் போட்டு திருப்பி வர்றவங்களாம் 3 மாடிலேருந்து ஐயர் பங்களா போவாங்க.
அப்படியே அங்கே எஸ்எஸ் பெட் கிளினிக் இருக்கும், அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அமுல் கடை இருக்கா, ஓகே அது பக்கத்தில் லிங்கா ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரமோஷன் நான் பண்ணல, இதுக்கு மட்டும் பண்ணுறேன். இதுதான் நம்ம கடை. உங்களுக்கு நான் கடைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். வெரி ஸ்டாக் ஃபுல் பட்ரு, மொஜிட்டோஸ், டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ணாங்க போட போகிறோம். ரோஸ் மில்க் இதெல்லாம் குக்கியில் ஃபுல்லாக இருக்கும். சாக்லேட்ஸ், ப்ரோபயோட்டிக் சாக்லேட்டு, ஒயிட் லெமனு, பிட்டர் 90, சாக்கோ கிராக்கிள், இந்தியன் ட்வெலைட் ட்ரிஸ்ட்டில் வந்து ஒரிஜினல் மில்க் சாக்லேட், ஐ லவ் யூ அமுல்ல டார்க் சாக்லேட் 55, ஃப்ரூட் நட்டு, பெஸ்ட் ஸ்டேஷன் ஒரு 55 சாக்லேட், அப்புறம் இன்டென்சோ பியூரோ அப்படின்னு ஒரு டார்க் சாக்லேட், அப்புறம் மிஸ்டிக் மோச்சா அதே இது, அப்புறம் இந்தியன் ட்வெலைட் ட்ரிஸ்ட்டு, அப்புறம் சுகர் ஃப்ரீ. ரேடியோ, சாக்லேட்ஸு, ஃபோனு வந்தீங்கன்னா புக்கு படிக்கலாம், யூனோ விளாட்லாம், ஜுங்கா ஜங்கான்னு ஒன்று இருக்குல்ல அது விளாட்லாம் படிக்கலாம், கலர் புக் அடிக்கலாம். அப்படியே ஏஸ்தட்டிக்கா ஐஸ்கிரீம் அதை வரைகிறது 10,000 ரூபாயாமா. கலரு ஸ்டிக்கர் ஒட்டலாம், நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்கன்னு ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்லாவும் கூட வந்து எழுதிட்டு போகலாம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. டெண்டர் கோகோனட், பிங்கோவா, சால்டட் கேரமல், ஸோ குட் டு டை ஃபார். ஆமாம், மில்க் ஷேக்ஸ் சூப்பர், ஐ லவ் அமுல். ஐயோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சாக்லேட்ஸ், மில்க் சாக்லேட் இருக்குது, அப்புறம் வந்து வெல்வெட் சாக்லேட், டைரி மில்க் போட்டியாக இறக்கிருக்கேன் அதே மில்க் சாக்லேட், அப்புறம் ஆல்மண்ட் பார் இருக்குது, இந்தாஸ் 5 ரூபா சாக்லேட் சூப்பராக இருக்குது. டாப்பிங்ஸ்லாம் இனி வர வேண்டியது இருக்குது. ஐஸ்கிரீம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். மொத்தம் அமுல்ல 32 ஃப்ளேவர்ஸ் இருக்காமா. இருக்கிறத மட்டும் நான் காட்டுறேன். கேசர் பிஸ்தா, வெண்ணிலா, பிளாக் கரட், அமெரிக்கன் நட்ஸு, அப்புறம் வந்து க்ரீமி ஆல்மண்ட், டூட்டி ஃப்ரூட்டி, ஸ்ட்ராபெரி, ஷாலிமார் அப்படின்னா எல்லா நட்ஸ் கலந்தது, பான் நவாபி, பான் ஃப்ளேவர் இருக்கும், அப்புறம் அஞ்சீர், அத்திப்பழம், இது வந்து ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி, சால்டட் கேரமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர், அப்புறம் இதில் பெல்ஜியம் சாக்லேட், அப்புறம் பிங்கோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர், அப்புறம் ராஜ்போ இந்த ரசமலாய் டேஸ்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும், அப்புறம் அல்ஃபான்சோ மேங்கோ, அப்புறம் சாக்கோ சிப்ஸ், க்ரீன் பிஸ்தா, டெண்டர் கோகோனட் இது வேறு இருக்கும், அப்புறம் வந்து க்ரீம் இது வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட், இது ஆஃப்கான் ட்ரை ஃப்ரூட். ஓகே கைஸ் நம்மளுக்கியா ஆன் பண்ணிட்டேன். இப்போ கேமரா பின்னாடி இருக்கிறது வந்து கேமராமேன் கிடையாது, அவர் வந்து பணம் வந்து சிக்கி மாட்டிட்டாப்புல. இப்போ வந்து நம்ம கடையில் மட்டும் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்கேன், நம்ம கடையிலையும் கிடைக்கும். ஸோ குளிச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கேன்னு சொல்லி குளிச்சிருக்கேன். ஸோ நம்ம கடையிலையும் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ண போகிறேன். ஹேர் கட் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணிக்கிறேன். கஸ்டமர் சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிவு வச்சு காய் கொடுத்துட்டு தருவாங்க. ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண அழகா அந்த ஓகே சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து டேட் ஷேக் கொடுப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிச்சு. அப்படியே நீயும் பாரு என்னென்ன பண்ற, நீயும் பாரு சரியா. அஞ்சல் தான் அட்டிப்பழம் தானே, டேட்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்காத. இப்போ நான் அஞ்சல் போட்டேன்னா நிறைய பேர் அஞ்சல் அந்த டேட்ஸ்க்கு வந்து ஹெல்த் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஃபிட்டுன்னா ஐயோ அப்படின்றாங்க. அத்திப்பழம் வந்து அவ்வளோ ஹெல்த்து சரியா. டேட் சிரப் நம்ம போடுவோம், டேட்ஸ் பீசஸும் நான் போடுவேன். ஆஹா அஞ்சல்லாம் ரொம்ப நல்ல ஐஸ்கிரீம் தெரியுமாங்க. அத்திப்பழம் நல்லா இருக்காது, நல்லதுனால பிடிக்காது மக்களுக்கு, நல்லதுதான் பிடிக்காது. இப்படி ஆங்கிள் ஒழுங்கு அப்புறம் 2 கையில் பிடிக்கும் காட்டாத. இது இன்னும் முக்கியம் சரியா. டேட் சிரப் நான் வாங்கி தரேன். அஞ்சலில் இந்த டேட் சிரப் ஒன்று ஃபுல்லாக போட்டுறேன், ஒன்று ஃபுல்லாக ஊற்றுறேன் சரியா. இதான் டேட் சிரப் அப்படியே தூக்கிட்டு வரும். மில்க் மேடும் அதே அளவு சரியா. நான் எக்ஸ்ட்ரா சுகரே போடல, ஏன்னா நமக்கு ஐஸ்கிரீமில் சுகர் இருக்கும் சரியா. இந்த சிரப்லேயும் இதுலேயும் சுகர் இருக்கும். மில்க் மேடும் நான் வந்து ஒன்று ஃபுல்லாக போடுறேன் சரியா. இப்போது நம்ம ஆல்ரெடி ஐஸ்கிரீம் 500 கிராம் போட்டோம், டேட் சிரப்பு ஒன்று ஃபுல்லாக போட்டோம், அதே நேரத்தில் மில்க் மேடும் ஒன்று ஃபுல்லாக போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பால். அப்படியே க்ரீமியாக இருக்கு, அல்டிமேட்டு. அஞ்சில் பெஸ்ட்டு பாட்டு என்ன தெரியுமா? பிடிக்காது
செய்ய முக்கியமான பாட்டே இருந்தா இதுதான். அவங்களுக்கு பீசஸ்லாம் இருக்கா? எல்லாத்துலயும் ஒன்று போட்டுரு, மறக்காம இருக்கணும் சரியா? பீசஸ் வந்து சரியா எல்லாத்துக்கும் 2 அவங்க மில்க் ஷேக்லேயே போட்டோம். மில்க் ஷேக் குடிக்கும்போது சாப்பிட சூப்பராக இருக்குமா? நறுக்குன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பீஸ் இருந்துச்சுன்னா இதே நம்மளுக்கு பீஸ் வந்து சந்தோஷம் அப்படின்னு. இதுதான் டேட்ஸ் மில்க் ஷேக். எங்கள் அமுலில் கிடைக்கும். 200 3 மாவடி போகிறதோட ப்ரோசஸ் சரி குடிங்க, தெம்பாக இருக்கும். கட் பண்ணிக்கோ.